சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் முறையாய் இந்த ஆராதனையிலே எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் எதை குறித்து பேச வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில், நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தில் உள்ள சம்பவங்கள், வேதத்தில் கடந்து வந்த காலங்கள், வேதத்தில் வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள், இவர்கள் எல்லாவற்றையும் குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் வேதத்திலே ஒரு சில தேவ மனிதர்களை எனக்கு காண்பித்து, அவர்களுக்கு கர்த்தர் ஆஃபர் பண்ணின ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அந்த வார்த்தைகளை எனக்கு என்னோட நினைவில் வைத்தபடியினால் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதை உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். அப்போ இந்த நாளின் தலைப்பு ஆஃபர். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆஃபர் என்று. ஆஃபர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தெரியாத ஒருவருமே நாம் இருக்க மாட்டோம். ஆஃபர்னாலே நம்மளுடைய சீசன், ஒவ்வொரு சீசன்லேயுமே என்ன செய்வாங்க, ஆஃபர் வெளியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு மெகா ஆஃபர், பம்பர் ஆஃபர், டபுள் ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர். அப்போ அந்த ஆஃபர் என்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை ஏதோ உலகம் புதிதாய் நமக்கு காட்டினது அல்ல. அந்த ஆஃபர் என்ற அந்த வார்த்தை வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது நாம் அதை அதனால தான் வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணுமா, தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அப்படியே நம்ம வாசிச்சுட்டு போயிட்டா அந்த வார்த்தைகள் நமக்கு புரியாது. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, வாசித்ததோடு அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது, அந்த வசனங்கள் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ வேதத்துல கர்த்தர் ஆஃபர் பண்ணியிருக்கிறார். இந்த ஆஃபர் என்ற அந்த வார்த்தை உலகத்தில் அதை எப்படி சொல்றாங்க தமிழ்னா சலுகை என்று சொல்றாங்க, இல்லை சலுகை. ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லல, சலுகை என்று சொல்லல. வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா விரும்பி கொடுத்தல். ஹல்லேலூயா. இருக்கீங்களா இங்க எல்லாருமே? ஆமென். ஆமா, உலகம் அந்த ஆஃபருக்கு என்ன வார்த்தை சொல்லுதுன்னா சலுகை அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிடறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா சலுகைன்னு சொல்லல, விரும்பி கொடுத்தல். விரும்பி கொடுத்தல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்பி கொடுத்த ஒரு 4 பேருக்கு இன்றைக்கு என்ன கொடுத்தா, அவர் விரும்பி கொடுத்ததை அந்த 4 பேர் அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அவர்கள் எப்படியாக அதை வைத்துக் கொண்டார்கள், அதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த 4 பேரிலே 2 பேர் பயன்படுத்தினவர்கள், 2 பேர் பயன்படுத்த தவறினவர்கள். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். தேவன் விரும்பி கொடுத்த ஒரு காரியத்தை ஒரு 4 பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேரு, ஆனால் இன்றைக்கு செய்திக்கு நான் 4 பேர் எடுத்திருக்கிறேன். அந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் கர்த்தர் விரும்பி கொடுத்ததை அதை பயன்படுத்தி கொண்டாங்க, பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஆனா 2 பேர் கர்த்தர் விரும்பி கொடுத்ததை பயன்படுத்தினாங்க, ஆனால் கொஞ்ச நாட்கள் பயன்படுத்தினாங்க, அதை பத்திரமா வச்சுக்கல, அதை விட்டுட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய செய்தி. அப்ப இந்த 2 கூட்டத்தாரிலே இன்றைக்கு நாம்
எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையாயிருக்கு. ஏன் அப்படின்னா, தேவன் விரும்பி அவர் கொடுக்கும்போது கர்த்தருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் அவர் விரும்பி தந்ததை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினது மாத்திரமல்ல, அதை பத்திரமாய் அதை வைத்துக் கொள்ளணும். அதை எப்பொழுதுமே நமக்கென்று அதை காத்து கொள்ளணும். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு அவர் பேச போகிறது. இந்த ஒரு விஷயத்துல ஒரு கர்த்தரோட பிள்ளை கவனமாக இருப்பாங்கன்னா, அவர் விரும்பி கொடுத்த ஒரு விஷயத்துல என் ஜனம், என் பிள்ளைகள் சரியா இருக்கிறார்கள் என்று அவர் காணும்போது, உங்களை நம்பி அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தானா என்ன செய்வார்? கொடுப்பார். நம்ம ஆசீர்வாதத்திற்காக போராடுகிறோம், ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த ஜெபம், அந்த ஜெபம், எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுகிறோம். நல்லது. ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் ரொம்ப எளிதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நமக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி? அவர் நமக்கு சொல்லி இருக்கிறபடி நம்ம நடந்தாலே அவர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் கேட்க வேண்டாம், அங்குமிங்கும் நாம் போக காத்திருக்க வேண்டாம், கேட்க வேண்டாம். தானா என்ன செய்ய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் கொடுப்பார். சரி, இது செய்தி அல்ல, இருந்தாலும் ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி அவர் நினைப்பூட்டுகிறபடினாலே இந்த வார்த்தை நான் உங்களுக்கு இன்ட்ரோவாக வைக்கிறேன். தேவனுடைய சனமே, வேதத்தில் அப்படி அந்த ஆஃபர் வாங்கின தேவனிடத்திலிருந்து கர்த்தர் விரும்பி கொடுத்ததை வாங்கின அந்த 4 பேரை நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். அதுல முதல் 2 பேரை நாம் பார்க்க போகிறோம். இவர்கள் அந்த ஆஃபர்ல நிலைக்கல, கர்த்தர் விரும்பி கொடுத்ததுல அவர்கள் நிலைக்கவில்லை. அப்படின்னா என்ன? பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு காலம் வரைக்கும், ஆனா கடைசி வரைக்கும் அதை என்ன செய்ய முடியல, அவங்களால பத்திரமாக அதை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டு அதை காத்துக்கொள்ள முடியல அவங்களால. முதல்ல அந்த 2 பேரை நம்ம வேதத்திலே நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. நாம் பார்க்க போகிற மக்கள் எல்லாம் நாம் எல்லாருமே அறிந்தவர்கள் தான். ஏனென்றால் வேதத்திலே 66 புஸ்தகம் தான். நாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகவே இதுல சொல்லப்பட்டதை தான் நாம் திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். ஆனால் புதிய ஒரு வெளிப்பாடு, புதிய ஒரு காரியங்களை கர்த்தர் அந்த வார்த்தைகளை நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். சரி, கர்த்தர் விரும்பி கொடுத்த, தேவன் விரும்பி இந்த மகனுக்கு இதை நான் விரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்ததை வாங்கின முதல் மனுஷன் யார் தெரியுங்களா? ஆதியாகமம், இந்த பைபிள்ல the first man எடுத்துக்கங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். Genesis chapter 2 verses 15 and 16 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இந்த 2 வசனங்களில் நிறைய செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு அவர் சொல்லுகிறது என்னன்னா, இந்த ஒரு ஆஃபர் ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்ததை நாம பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 6 நாட்கள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து உண்டாக்கி 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்து எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருடைய பார்வையிலே நல்லது நல்லதென்று கண்ட பிறகு பார்க்கிறோம், அந்த பூமியிலே ஏதேன் தோட்டம் என்ற ஒன்றை அவர் உண்டாக்கி அதில் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து அந்த இடத்திலே
யாரை கொண்டு வைக்கிறார்னா ஒரு மனுஷனை கொண்டு அங்க வைக்கிறார். அந்த மனுஷன் தான் ஆதாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. முதல் சிருஷ்டிப்பின் மனுஷன் ஆதாம். அப்ப அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் விரும்பி கொடுத்த ஒன்று என்னன்னா ஏதேன் தோட்டம். அந்த இடத்துல வேற ஒன்றையும் அந்த இடத்துல இல்லாவிட்டால் வேற எதையோ ஒன்றை உண்டாக்கி அந்த இடத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல கொடுத்து இதை பார்த்துக்குங்க, இதை செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லல. அந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அழைத்து வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் விரும்பி கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பார்ப்பதற்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப பார்க்க அழகா இருக்குன்னா அதை கர்த்தர் எவ்வளவு விரும்பி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப உங்க குடும்பத்தை ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். உங்களோட குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புறார். அப்ப அந்த குடும்பத்துல உங்களுக்கு ஒரு மகன் இல்லாவிட்டால் ஒரு மகள் திருமண வயதுல வந்து அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு மகனையோ இல்லாவிட்டால் ஒரு மகளையோ நீங்கள் தேடி பார்த்து விசாரித்து கவனித்து ஆராய்ந்து உங்கள் குடும்பத்துல வரப்போகிற அந்த மகனோ இல்லாவிட்டால் அந்த மகளையோ குறித்து நன்று ஆராய்ந்து, ஏன்னா எனக்கு வருகிற மகன் இல்லாவிட்டால் எனக்கு வருகிற மகள் என்னோட குடும்பத்திற்கு என்னோட பிள்ளைகளை போல இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒருவேளை பெற்றோர் நீங்க நல்லா விசாரிச்சு ஆராய்ந்து பார்த்து ஒரு மகனை உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட வீடு ஒரு ஏதேன் தோட்டம் அப்படி வச்சுங்க. உங்களோட வீட்டை நீங்கள் ரொம்ப விரும்புறீங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப விரும்புறீங்க, உங்க குடும்பத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி இருக்கும்போது, இவ்வளவு ஆண்டுகள் என்னோட குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகளோடு என் குடும்பம் மிக அழகாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த குடும்பத்துல இப்பொழுது ஒன்று உள்ள வரப்போகுது. அப்படி உள்ள வரப்போகிற ஒன்று எப்படி இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? உங்க வீட்டை குறித்து உங்களோட குடும்பத்தை குறித்து ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, உங்கள் வீட்டிற்குள்ளாக வரப்போகிற ஒரு புது வரவும் நீங்கள் விரும்பினது போல இருக்கணும். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை தான் நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட வீட்டிற்கு அழைப்பீர்கள். நீங்கள் யாரை உங்களோட வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை தான் நீங்கள் விரும்பினதை அவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்களோட மகனை நீங்க ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைச்சீங்களேன், உங்களோட நீங்க விரும்பின உங்களோட மகனை இன்னொரு மகளுக்கு நீங்கள் ஒரு கணவனாக ஏற்படுத்த போறீங்கன்னா, நீங்கள் விரும்பினதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதே போல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கீங்க, ஒரு மகனையோ ஒரு மகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஒரு வாரத்துல அந்த மகளையோ அந்த மகனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒரு வாரம் நல்லா அழகா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். 2 வாரம் அழகா போகும், 3 வாரம் அழகா போகும். 4வது வாரம் அந்த மகனும் அந்த மருமகனும் அந்த வீட்டை குறித்து எல்லாரையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரோட வேலையை காட்டுறாருன்னு நினைச்சீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அது நமக்கு வேண்டாம். ஆனா நான் இன்னொரு விதத்தை நான் சொல்ல வரேன். நீங்கள் விரும்பி எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் உள்ள கொண்டு வருகிற ஒரு பர்சன், நீங்கள் விரும்பினதை நீங்கள் கொடுத்து அந்த மனுஷன் அந்த மகன் அந்த மகள் அந்த வீட்டிற்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் நினைத்தது போலவே அந்த குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் விரும்பினதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த வீட்டிற்குள்ளாக நீங்கள் கொண்டு வரும்போது அவர்களும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு கிடைச்ச ஒரு மருமகளை போல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எனக்கு கிடைச்ச ஒரு மருமகனை போல, ஆமா எல்லாத்தையும் சொல்லுவோம். எனக்கு இன்னொரு மகன் எனக்கு என்னோட குடும்பத்துல வந்திருக்கிறாங்க, எனக்கு இன்னொரு மகள் என்னோட வீட்டிற்குள்ளாக வந்திருக்கிறாங்க. முன்ன நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை விட இப்ப ஒரு மடங்கு அதிகமாக தான் ஆயிருக்கு. அப்போ நான் விரும்பினது எனக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது, என்னோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அப்படிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவர் விரும்பி உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் விரும்பினதை அவர் விரும்பி ஒரு மனுஷனிடத்துல என்ன செய்கிறார், அதை கொடுக்கிறார். ஆதாமை கொண்டு வந்து அங்கே கொடுத்து, தான் விரும்பினதை அவனிடத்துல கொடுத்து, இது நீ வச்சுக்கோ, இது நீ பத்திரமா வச்சுக்கோ, இது
அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினதை ஆதாம் இடத்துல கொடுக்கிறார். ஆதாமை குறித்து நமக்கு தெரியும். அவர் விரும்பி கொடுத்ததை கடைசி வரைக்கும் அதை வச்சுக்கிட்டார். அவரு கொஞ்ச நாள் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொன்னபடி அதை பண்படுத்தி அதை காத்து அழகா தான் நடத்திட்டு வந்தாரு. ஆரம்பத்தை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, கரெக்டா அழகா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. தான் விரும்பின அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு மனுஷனிடத்துல ஆதாமிடத்துல கர்த்தர் கொடுத்து அதை பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்பம் நன்றாக தான் இருந்தது, பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தான். ஆனால் அந்த ஆதாம்னாலேயோ கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல. கர்த்தர் தன்னை நம்பி விரும்பி அவர் விரும்பி கொடுத்ததை ஆதாமால் என்ன செய்ய முடியல, அதை பத்திரமாக வைத்து காத்து கொள்ள முடியல. நடந்த சம்பவம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை நான் காட்ட நான் விரும்புகிறேன். வேதம் நேரம் நமக்கு அதிகமாக இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக நான் கொண்டு போகிறேன். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது. Genesis chapter 3 verses 23 says like this. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து என்ன செஞ்சார் சொல்லுங்களேன், என்ன செஞ்சாராம்? எல்லாருமே சொல்லாம, என்ன செஞ்சாரு? அனுப்பிவிட்டார். He sent out. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது he sent out. அவர் வெளியே அனுப்பிவிட்டார். பாருங்க, கர்த்தர் தாம் விரும்பினதை ஆதாமுக்கு கொடுத்தார். இதை அவன் பத்திரமா வச்சுக்குவான், இதுல அவன் கடைசி வரைக்கும் இருப்பான், அதை பண்படுத்தி அதை காத்து அதை கடைசி வரைக்கும் அதுல நிலைத்திருப்பான் அப்படின்னு நம்பி தான் விரும்பினதை கொடுத்தார். ஆனால் ஆதாமுடைய வாழ்க்கையில ஆரம்பம் அதை சரியாக தான் இருந்தது. நான் சொன்ன பாருங்க, வீட்டுக்குள்ளாக வந்த பிறகு ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்கும், 6 மாதம் நல்லா இருக்கும், அதற்கு பிறகு தெரிஞ்சிடும். அது போலதான் இங்க ஆதாமுடைய வாழ்க்கை. ஆரம்பம் நன்றாக இருந்தது, எல்லாம் சரியா இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, குளிர்ச்சியான அந்த பகல் வேலை வந்துட்டா எங்க வந்துருவார் அவர்? பரலோகம் கூட அவருக்கு பிடிக்கல. அவருக்கு எங்க இருப்பார்? அவர் ஆதாமோடு கூட இருக்கே அந்த தோட்டத்துக்குள்ள வந்துருவார். ஏன்? ஏதேன் தோட்டம் அவர் விரும்பினது. வானம் பூமி உண்டாக்கப்பட்ட பிறகு அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கார்டன் எதுனா ஏதேன்ஸ் கார்டன், ஏதேன் தோட்டம். அதை அவர் விரும்பி உண்டாக்கின ஒரு தோட்டம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள்ல ஒருவரை பற்றி நான் அந்த யூடியூப்ல அவர்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கொஞ்சம் பிரபலமானவர்கள். ஸோ அவர்களை பேட்டி காணும்படியாக அந்த மனிதன் அந்த இடத்திற்கு, அந்த சகோதரன் அங்க போயிருக்கும் பொழுது, அப்போ அவர்கள் இடத்துல பேட்டி கேட்கும் போது அவர் ஒரு விஷயத்தை கேட்டார். கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது அவர்கிட்ட கேட்டார், மேடம், உங்களிடத்துல நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பதற்கு உங்களுடைய அனுமதியை நான் கேட்டேன். அப்போ நீங்க சொன்னீங்க நான் தோட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அன்றைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி அந்த டைம் கேட்கும் போது நான் இப்ப தோட்டத்துல இருக்கிறேன், எனக்கு அப்புறமா கூப்பிடுன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அந்த டைம் அவைலபிள் நான் கேட்கறது நான் திரும்ப கால் பண்ணேன். மறுபடியும் நீங்க சொன்னீங்க நான் தோட்டத்துல இருக்கிறேன், என்னை அப்புறமா கூப்பிடுன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லி அப்படி ஒரு 2-3 முறை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் தோட்டத்துல இருக்கிறேன். இவருக்கு வியப்பாகி போச்சு. அவர் வீட்டிலே இருக்க மாட்டாங்களா? அப்ப இந்த அம்மா இவங்களை பேட்டி காணலன்னா இவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க போல இருக்கே, தோட்டம்ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எப்படியோ வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு பிறகு பாருங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிற மனுஷனை வீட்டிற்கு கொண்டு போகல. அவங்க நேரம் எங்க கொண்டு போவாங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே அவங்க வைத்திருந்த அந்த தோட்டத்திற்குள்ளாக கொண்டு போய் அந்த தோட்டத்தை முழுவதுமாக அவங்க அந்த இன்டர்வியூல அவருக்கு காண்பிக்கிறாங்க. காமிச்ச பிறகு அந்த நேரத்துல தான் ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். மேடம், அன்றைக்கு நான் உங்களை கேட்கும் போது தோட்டம் சொன்னீங்க, அப்புறம் கேட்கும் போது தோட்டம் சொன்னீங்க, அப்புறம் கேட்கும் போது தோட்டம் சொன்னீங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இந்த தோட்டம் தான் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குது. நான் வீட்டில் இருப்பதை காட்டிலும் தோட்டத்தில் இருப்பது தான் என்னுடைய நேரம் அதிகம் என்று அவங்க சொன்னாங்க. இந்த கடைசி காலங்களில் என்னுடைய நேரத்தை, என்னுடைய காலத்தை நான் எங்க கழிக்கிறேன்னா, இந்த தோட்டத்துல தான். இந்த செடியை பார்க்கும்போது, இந்த பூக்களை பார்க்கும்போது, இந்த பழங்களை பார்க்கும்போது என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு நிம்மதி, எனக்கு ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்குது. ஆகவே நான் எப்பொழுதும் இந்த தோட்டத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க.
பக்கத்துல பார்த்தா அவ்வளோ பெரிய பங்களா, மாளிகை போல வீடு. ஆனா அவங்களுக்கு சொல்றது இந்த தோட்டம். எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் விரும்பி ஒரு காரியத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். தான் விரும்பினதை ஆதாமிடத்துல கொடுத்தார். அந்த ஆதாம் அந்த காலத்துல ஆரம்பத்துல மிக அழகா நடத்தினார். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, பரலோகத்துல இருக்கிற அந்த நேரத்தை விட ஆதாமோடு கூட இருக்கும்படி ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நேரத்தை அவர் விரும்பினார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தவறில்லாமல் அங்க வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் உலாவினார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு நாட்கள் அந்த நாட்கள் நடந்தது, எவ்வளவு காலங்கள் அப்படி ஒரு அனுபவம் ஆதாமுக்கும் தேவனுக்கும் உண்டானது. கொஞ்ச காலம் மாத்திரமே. வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம், 23ஆம் வசனத்துல, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாராம், அனுப்பிவிட்டார். ஏங்க என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாருங்க, கர்த்தர் விரும்பினதை ஆதாமுக்கு கொடுத்த போது ஆதாம் அதனுடைய வேல்யூவை தெரியாம போச்சு. புலியை பார்த்தது போல, சிங்கத்தை பார்த்தது போல, யானையை பார்த்தது போல, எலியை பார்த்தது போல, பல்லியை பார்த்தது போல ஏதேன் தோட்டத்தை அவர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் அதனோட வேல்யூ தெரியல. மற்ற எல்லாம் செடி, மரம், கொடி, மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஆதாமை காக்கும்படி, ஆதாம் அதை காத்துக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏதேன் தோட்டம் அப்படி அல்ல. தேவன் விரும்பினதை ஆதாமுடைய கையிலே கொடுத்தார். ஆதாம் அந்த வேல்யூ தெரியாம, அந்த பிரீஷியஸ் என்ற அந்த ஒன்று ஆதாம் அறியாமல் போனதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியே போக வேண்டியதாக இருந்தது. அதை காத்து கொள்ள முடியாமல் போனது. பயன்படுத்தி கொண்ட மனுஷன் கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியல. கர்த்தர் விரும்பி கொடுத்ததை கர்த்தர் எடுத்துட்டார். இது ஒன்று. இரண்டாவது ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதரை, இந்த தேவனுடைய மனுஷனை எல்லாருக்கும் பிடிக்கும். வேதத்துல இந்த மனுஷனை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு முக்கிய ஒரு பார்ட், ஒரு முக்கிய ஒரு காரியத்தை அவர்தான் செய்தார் வேதத்துல. இன்றைக்கு நாம் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கிறோம்னா, அன்றைக்கு அந்த ஒரு தேவ மனுஷனுடைய பங்களிப்பு முக்கியமாக கருதப்பட்டதுனாலதான் இன்றைக்கு நாம் எல்லாருமே இஸ்ரவேலின் புத்திரர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் யாரை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு நீங்க விளங்கி இருப்பீங்க. இரண்டாவது ஒரு மனுஷன், இந்த மனுஷனோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் விரும்பினதை கொடுத்தாரு. ஆனா இந்த மனுஷனும், நம்ம எல்லாரும் இந்த மனுஷனை விரும்புறோம். ஏன் தேவனே இந்த மனுஷனை விரும்பினான். ஆனா கர்த்தர் விரும்பி கொடுத்ததை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள முடியல. அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்துட்டார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யார் தெரியுமா? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. Just turn to the Exodus chapter 3. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். மோசே குறித்து நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மோசே 90ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று அந்த இடத்துல தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பெயர் பெற்ற ஒரு மனுஷன் நம்முடைய முற்பிதா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10, 10ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். Exodus chapter 3 verses 10 and 17. I will read for you. 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். 17ஆம் வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அப்படின்னு ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன ஒரு காரியம். இந்த 17ஆம் வசனத்தை
நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல முடிவு எப்படி பார்க்கறோம்னா, சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அப்பனா அந்த வார்த்தை ஏற்கனவே மோசே கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு. 6ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்னதை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப 10ஆம் வசனத்திற்கு நாம் வர போகிறோம். அந்த 10ஆம் வசனத்துல கவனிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவே வா என்றார். அந்த வசனத்துல நீங்க ஒன்றை கவனிச்சீங்களா? இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் ஜனத்தை. எவரிபடி என் ஜனத்தை. சில காரியங்களை உங்களை சொல்றேன்னா அங்க விஷயம் இருக்கு. என் ஜனத்தை. ஆமா, அவர் இந்த இடத்துல வார்த்தை சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனம். அப்ப என் ஜனம் சொல்லி ஒரு உரிமை கொள்றார்னா அது அவர் விரும்பினதா இல்லையா? ஆமா தானே? அப்ப அவர் விரும்பினது வார்த்தையா வெளியே வருது. நம்ம குடும்பத்துல ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லாட்டி ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை நமக்கு ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும், விரும்புவோம். 3 பிள்ளைங்களுமே நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு நினைச்சீங்க. 3 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி தான் செய்வோம். ஆனா விருப்பம் மட்டும் ஒரு பிள்ளையின் இடத்துல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், அதிகமா இருக்கும். இல்லைன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆமா, ஒரு பாயிண்ட். தகப்பனானாலும் சரி, தாயானாலும் சரி, 3 பிள்ளைகளும் ஒரே விதமாக பார்த்தாலும் தங்களுடைய இருதயத்தில் உள்ளத்துல ஒரு பிள்ளை ரொம்ப அதிகமா ஒரு பாயிண்ட் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அது எப்ப வெளிப்படும்னா, யாராவது வீட்டுக்கு வர்றாங்க பாருங்க, அந்த நேரத்துல நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமா விருப்பம் பாத்தீங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப சொல்லுவோம், இந்த 2ங்களை காட்டிலும் இந்த பிள்ளை கொஞ்சம். ஆமா, நான் சொல்றதெல்லாம் இந்த மகன் என் மகன் செய்வான். இந்த 2 இருக்கே, இந்த 1 இருக்கே, கர்த்தர் கொடுத்தாரே, அப்பெல்லாம் கர்த்தரை கொண்டு வந்துரும். அந்த இடத்துல கர்த்தர் தந்தாரே, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா என்னோட மகன், இந்த மகன் இருக்கிறார் பாருங்க, இந்த மகன் இருக்கு பாருங்க, நான் சொல்லவே வேணாங்க, நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன்னு பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யும். அப்படி பார்த்துருக்கிறீங்களா குடும்பங்கள்ல? ஏன் அந்த வார்த்தை அங்க ஸ்பெஷலா நம்ம கொண்டு வரோம்னா, உள்ள அந்த பிள்ளை நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம். அந்த விருப்பத்தை நான் விரும்புறேன்றது சொல்லாம, விரும்புறோம்னு சொல்லிட்டேன்னா கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க, 3 உன் பிள்ளை தானே, ஏன் அது 1 மட்டும் தண்ணி அப்படி பாக்குற? அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, விரும்புறோன்றதை சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளை செய்கிற குணங்கள், நற்காரியங்கள் என்ன செய்வோம், அதிகமா வெளிப்படுத்துவோம். இங்க அப்படிதாங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனம் என்று கர்த்தர் சொல்றார்னா, அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எகிப்தில இவர்கள் என்னவா இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. நான் வேகமாக போகிறேன். இப்போ அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே கணவன் மனைவி பிரித்து வைத்து, கணவனை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஒரு குடும்பம் என்றால் பிள்ளைகள் ஒரு பக்கம், ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்து வேலைகளை வாங்கி கொண்டு அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக நடத்தி கொண்டிருந்தான். இந்த காரியங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு வேதனையா இருந்தது. அப்பொழுது அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவளை நினைத்தொருளினார். அதற்கு பிறகு கர்த்தர் செய்த காரியம் என்னன்னா, என் ஜனத்தை அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். நான் விரும்பின என்னோட பிள்ளைகளை அங்கிருந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து நான் விரும்பின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல என் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசையா இருந்தது. இதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பார்க்கிறார். பார்த்தவர்களிலே மோசே கர்த்தருடைய கண்களிலே தென்படுகிறார். இப்பொழுது மோசே கர்த்தர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, நீ வா, உன்னை நான் பார்வோனிடத்திற்கு நான் அனுப்புகிறேன். எகிப்தில் இருக்கிறதானே இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனங்களை நீ மீட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து நான் விரும்பும், நான் கொடுக்கும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த தேசத்திலே நான் அவர்களை வைப்பேன், உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ
கர்த்தர் விரும்பினதை இப்ப யார் இடத்துல கொடுக்கிறா? மோசேயின் இடத்துல கர்த்தர் கொடுக்கிறா, நம்பி கொடுக்கிறா. மோசே நீ வா, இவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேரு, சேர்ப்பேன் கர்த்தர் சொல்றார். நீங்கள் சேர்வீர்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லுகிறார். கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மோசையும் அதுல இன்க்ளூட் பண்றார். ஆரம்பத்துல சொல்லும் போது கொடுப்பேன் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். நம்பி மோசையின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நான் விரும்பின என் ஜனம், நான் விரும்பின பாலும் தேனும், இதை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். இந்த காரியத்தை நீ செய்யணும், இதை பத்திரப்படுத்தி இதை காத்து கொண்டு அதுல போய் சேருகிற வரைக்கும் நீ நிலைக்கணும். தான் விரும்பினதை மோசையின் கரத்துல கொடுத்தான். நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போகிற வழியிலே இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மோசையை கோபமூட்டினார்கள், முறுமுறுத்தார்கள், வார்த்தையினாலே பேசினார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பலவிதமான சூழ்நிலைகள் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்தது மாத்திரமல்ல, மோசையும் கோபப்படுத்தினதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதனால் அநேக நேரங்கள், சில நேரங்கள் மோசே பல காரியங்கள் செய்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கர்த்தர் மறந்தார், மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனா கடைசியா ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய காரியங்களை பார்த்தவர் ரொம்ப கோபம். அவர் மன்னிக்கல, அவங்களை விட்டுட்டார். அவங்க கூப்பிட்ட போது கேட்கல, அவங்க கூப்பிடும் போது அவர் செவி அடைத்தார்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு பிறகும் அவர்கள் படுகிற அந்த கஷ்டம், அவள் கூக்குரலிட்டதை கேட்டது நிமித்தம் ஆண்டவர் இப்பொழுது ஒரு கண்டிஷனோடு ஒரு சில காரியங்களை மோசேயின் இடத்துல சொல்லி இதை செய்யும்படியாக சொல்லுகிறார் மக்களை. ஆனால் அந்த ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு அந்த நேரம் அவள் செவி கொடுக்கல. மோசே கோபமூட்டினார்கள். அந்த கோபத்துல மோசே செய்த காரியம் நமக்கு தெரிந்து. என்ன செஞ்சாருங்க மோசே? ஆண்டவர் சொன்னாரு பேசுன்னு சொல்லி, அந்த நேரத்தில் மோசே என்ன செஞ்சிட்டாரு? கோபத்துல என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. இப்பவும் மோசே மக்களுடைய அந்த சூழ்நிலையை கண்டு, அவங்க கொடுக்கிற அந்த துன்புறுத்தலை கண்டு, அவர்கள் கொடுத்த அந்த வேதனையான அந்த சூழ்நிலை கண்டு, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை மீறி பேச வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசே, நான் விரும்பினதை உன்னோட கரத்துல கொடுக்கிறேன், நீ அவங்களை இங்க கொண்டு வந்து நான் விரும்பின இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்ப்பீங்க. மோசே இன்க்ளூட் பண்ணி சொல்றாரு. ஆனா நடக்கிற வேலையில போய்கொண்டிருக்கிற பிரயாணத்திலே ஒரு பிரேக்கப் ஆகுது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Deuteronomy chapter 1 verses 37. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள், பார்க்கலாம். அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அன்றியும் மோசே சொல்றார் ஜனங்களை பார்த்து, அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் என்ன செய்வதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நீயும் அதில். வசனம் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஜனங்களை பார்த்து இப்ப மோசே சொல்றார், உங்கள் நிமித்தம். ஒரு டைம் நான் எங்கேயோ போய்கிட்டு இருந்தேன், நான் நல்லா இருந்தேன், நான் பானு சும்மா இருந்தேன், என்ன கூப்பிட்டு உங்களெல்லாம் அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்து கேட்டதுக்கு இது நான் விரும்பின மக்கள் சொன்னாரு. சரி, அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுலானா? இல்ல, நான் விரும்பின இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் அதுக்கு வேண்டான்னு சொன்னேன். எவ்வளவு சமாளிச்சேன், எப்படியோ பேசி பார்த்தேன், நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன், ஆனா என்னை விடாம நீதான் இதை செய்யணும்னு சொல்லி அவர் விரும்பினதை என் கையில கொடுத்து என்ன செய்ய வச்சு இப்ப கடைசியில் என்ன ஆகி போச்சு? ஆரம்பத்துல சொன்னாரு, இவங்களோட நீயும் போயிடுவே, அதை கொடுப்பேன், நீங்க அதுல போவீங்க, நீங்க அதுல இருப்பீங்க, என்னையும் சேர்த்து சொன்னாரு. ஆனால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேல் என்ன செஞ்சு கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. விரும்பி கர்த்தர் கொடுத்தாருங்க மோசேயின் இடத்துல. விரும்பின இடத்துல மோசே போக முடிஞ்சுதா? இல்ல. ஆனா ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. கர்த்தர் விரும்பினதை மோசேயினுடைய கரத்துல கொடுத்த போது அவர்களை கர்த்தர் மோசே கொண்டு வந்தா
விரும்பினதை கொண்டு போய் சேர்க்கிறதற்குள்ளாக கர்த்தர் விரும்பி கொடுத்ததை காப்பாற்றிக் கொள்ள முடியல மோசேக்கு. கர்த்தர் விரும்பினதை மோசேக்கு கொடுத்த போது அதை முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருக்க முடியல மோசேக்கு. ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் விரும்பி ஒன்றை கொடுக்கிறானா, இட்ஸ் சம்திங் precious, இட்ஸ் சம்திங் valuable. தேவனுடைய ஜனமே, அப்ப இந்த இடத்துல மோசேக்கு கர்த்தர் விரும்பினதை மோசேயினுடைய கரத்துல கொடுத்தா. ஆனால் மோசேயினுடைய அந்த ஆரம்பம் நன்றாய் இருந்தது, முடிவு பார்த்தீங்கன்னா இல்ல, காத்து கொள்ள முடியல, அதை காப்பாற்றி கொள்ளல, அதுல நிலைத்திருக்க முடியல. ஆனாலும் இது சப்ஜெக்ட் இல்ல, நான் சப்ஜெக்டை முடிச்சுட்டு, ஆனால் இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மோசே கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்ததுனாலதான் மோசே கர்த்தர் ரொம்ப நேசிச்சாரு. மோசே மேல கர்த்தர் ரொம்ப, ஏன்னா ஒரு ஜனத்தை ஒரு இடத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வருகிறது என்பது லேசான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான வேலை, அது பயங்கரமான உத்தரவாதமான வேலை. அது அவர் செஞ்சனால மோசே மேல ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்ராக்ட் இருந்துச்சு ஆண்டவருக்கு. அதனால்தான் மோசே மரித்த போது, இது சப்ஜெக்ட் அல்ல, மோசே மரித்த போது மோசே யார் அடக்கம் பண்ணினது? கர்த்தரே அடக்கம் பண்ணினாராம். வேற யாருக்கும், எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆபிரகாமை கூட அவங்களுடைய மக்கள் தான் ஆபிரகாமை பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் மோசேயை வேற யாருக்கிட்டையும் கர்த்தர் கொடுக்கல. மோசே கர்த்தரே என்ன செஞ்சாராம்? அடக்கம் பண்ணினா. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் கர்த்தர் விரும்பி ஒன்றை மோசேயினுடைய கரத்துல கொடுத்த போது மோசேயால் அதை என்ன செய்ய முடியல, கடைசி வரைக்கும் காத்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. கர்த்தர் விரும்பி அவர் விரும்பினதை அவர் உங்களுக்கு கையில கொடுப்பார்னா சிந்திக்க வேண்டும். இப்ப அடுத்த ஒரு 2 மனிதனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கர்த்தர் விரும்பினதை அவர்களுக்கு கொடுத்தார், அதை அவர்கள் காப்பாற்றினார்கள், காப்பாற்றி கொண்டார்கள், கடைசி வரைக்கும் காப்பாற்றி அதில் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் 2 பேர் நம்ம பார்த்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஒருவேளை இது முதல் முறையாக நீங்கள் கேட்டுக்கொண்டு, இது நான் முதல் முறை நானே கேட்கிறேன். ஆமென். ஏன்னா இது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் வேற எங்கேயாவது நீங்கள் கேட்டிருந்தா கூட நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு இதை நான் பிடிச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமா, இந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஏன்னா அவர் விரும்பினதை அவர் நம்பி அவர் விரும்புகிற மக்களிடத்துல கொடுக்கும்போது அவர் விரும்பினதை நம்ம பத்திரமா நாம என்ன செய்யணும்? பொக்கிஷமாய். ஆமா, 2 பேர் விரும்புறாங்க. விரும்புகிற காலத்துல ஒரு பொருளை வாங்கி விரும்புகிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னு நினைச்சீங்க, நேசிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த பொருளை எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பாங்க இல்ல? மீதி எல்லாம் வெளியே போயிடும், வாஷ் அவுட் ஆயிடும். அது 50 பைசா பொருளா தான் இருக்கும். ஆனா அதுல என்னவா இருக்கும்? அவங்களுடைய அன்பு. 100 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கியிருப்பாங்க. ஆனா 1000 ரூபாய் பொருளை கூட என்ன செஞ்சிருவாங்க? வேண்டாம், இது அடசலா இருக்கு, இது வேண்டாம். ஆனா அந்த 100 ரூபாய் பொருள் என்ன செய்வாங்க? பத்திரமா. ஏன்? விரும்பினவர்கள் அவங்க விரும்பி எனக்கு இத அதுல வேல்யூ, அந்த காசை பார்க்க மாட்டாங்க, அந்த பொருளோட வேல்யூவை பார்ப்பாங்க. அப்படிதாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்பினதை அவர் விரும்பின மக்களுக்கு கொடுக்கும் போது எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. ஆமா, நம்ம விரும்பின ஒரு பொருளை எல்லாத்தையும் கொடுத்துருவோமா? நம்ம யாரு விரும்புறோமோ அவங்கள்ட்ட தான் நம்ம விரும்பின பொருளை என்ன செய்வோம். அப்படிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவர் விரும்பினதை அவர் விரும்பின மக்களிடத்துல கொடுக்கும்போது 2 பேர் அதை நிலைத்திருக்காம, அதை காத்துக்கொள்ளாம, பத்திரப்படுத்திக் கொள்ளாம, அதை அதோட வேல்யூ தெரியாம, அதோட ப்ரீஷியஸ் தெரியாம அதை விட்டுட்டாங்க. ஆனா அடுத்த 2 பேர் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதுல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முடிச்சிடுறேன் சீக்கிரமா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15 என்று சொல்லும் போதே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வந்துடும் யாரை குறித்து நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis chapter 15 verses 5. I will read. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 15:5. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால்
அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். இந்த வார்த்தை நமக்கு புரியும். அவர் சொல்றாரு, ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்துட்டு வானத்தை பார்ப்பா, அண்ணாந்து பாரு, நீ அங்க என்ன பார்க்கிற? நட்சத்திரங்களை பார்க்கிற, அந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானால் எண்ணுன்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி உன் சந்ததியை இருக்கும், இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு இல்ல சந்ததி, பிள்ளை இல்ல. இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு காரியத்தை ஆபிரகாமினிடத்துல பேசுகிறார். பேசுகிற ஒரு காரியம் கர்த்தர் விரும்பினது. அல்லேலூயா. ஆமா, இதற்கு முன்னதாக ஒரு காரியம் நடந்துச்சு, அது கர்த்தர் விரும்பாதது. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே அவங்க போய் கொண்டிருக்கும் போது சாராளுடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் செய்த ஒரு தவறு, ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்தார். இது கர்த்தர் விரும்பல, கர்த்தர் விரும்பல. ஆனால் கர்த்தர் விரும்பின ஒருவன், கர்த்தர் விரும்பின ஒரு சந்ததி, கர்த்தர் விரும்பின ஒரு மகனை பற்றி ஆண்டவர் மோசையோடு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அது எப்படி பேசுகிறார்னா, நட்சத்திரங்களை பார்க்கிற, அது உன்னால் என்ன கூடும்னா எண்ணு, அது போல நான் விரும்பி கொடுக்க போகிற அந்த புத்திரன் மூலமாக அந்த சந்ததி உனக்கு உண்டாகும். இந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்கிறார். கேட்ட அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்துல, ஆபிரகாம் கர்த்தரை என்ன செஞ்சாராம்? விசுவாசித்தார். அப்படியே விசுவாசித்தார். He believed as it is what he said. கர்த்தர் சொன்னதை அப்படியே என்ன செஞ்சாரு? விசுவாசித்தார். இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசும்போது அநேக நேரங்கள் நம்மளால் விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. விசுவாசத்துல வருகிறோம், ஆனால் ஒரு சில நாட்கள்ல அந்த விசுவாசம் என்ன செஞ்சிருது? குறைந்து போகிறது, இல்லாவிட்டால் மறைந்தும் போகுது. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் சொல்லுது அவ்வளவுதான், இல்ல சாத்தியம் கிடையாது, நடக்காது, முடிஞ்சதுப்பா உன்னோட வாழ்க்கை. எதுக்கு நீ இவ்வளவு சம்பாதிச்சு வைக்கிற? யாருக்காக நீ இவ்வளவு சம்பாதிச்சு வைக்கிற? என்னத்திற்காக இவ்வளவு சம்பாதி? எதுக்கு உனக்கு இவ்வளவு சொத்து? வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து அவன் செல்வ சீமான், சந்ததியே இல்ல, ஒரு பிள்ளை இல்ல, என்னத்திற்கு சீமான்? அதற்கு எல்லாருக்கும் கொடுக்கலாமே, பேசியிருக்கலாம், ஜனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசின, கர்த்தர் விரும்பின ஒரு காரியத்தை பற்றி ஆபிரகாமோடு கூட பேசின போது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்து காத்திருந்தான். நடந்தது என்ன? வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம். அதே அந்த அதிகாரத்துல 21ஆம் வசனத்திற்கு நேராக நீங்க வருவீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. If you see that same chapter verses 21, நான் வாசிக்கிறேன் பாருங்க. எமோரியர் முடிஞ்ச எல்லாருமே படிங்க, அதுக்கு மேலே இருக்கு, ஆனா அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 19ல இருந்தே வாசிச்சிடலாங்களா? வாசிக்கிறோம் பாருங்க 19ல இருந்து. கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு எல்லாரும் சொல்லுங்க கொடுத்தேன். சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். கொடுத்தேன். முன்னாடி என்ன சொன்னாரு? கொடுப்பேன். எஸ், கொடுப்பேன் சொன்னவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க? கொடுத்தேன். இதுல இன்னொரு பியூட்டி ஒன்னு இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை என்ன செய்வேன்? பண்ணுவேன். அது ஏராளமா இருக்கும், அது மட்டும் தான் சொன்னாரு. ஆனா இந்த வசனத்துல இவங்கெல்லாம் வாழ்ந்த இத்தனை மக்கள் வாழ்ந்த, ஒரு மக்கள் ரெண்டு மக்கள் இல்லைங்க, எத்தனை ஜாதி மக்களுங்க, எத்தனை ஊரை நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த இடத்துல லிஸ்ட்ல இருக்கு? 7. அப்போ 7 ஜாதியான மக்கள் வாழுகிற தேசம்னா அது சின்னதாவா இருக்கும்? அப்போ எத்தனை தேசங்கள்? இந்தியா, நேபாள், பூட்டான்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாமா? இந்தியாவை சுற்றி இப்ப இந்தியாவில் ஆபிரகாம் இருக்கிறார்னா இந்தியாவில் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பாகிஸ்தான, ஆப்கானிஸ்தான, பூட்டான, நேபாள, பெங்காலதேசத்தை, இலங்கையை எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்கிறாராம்? நல்ல ஒரு கரங்களை தட்டி இருக்கணும். இன்னத்துக்கு இன்னும் பார் இன்னும் கரங்களை தட்டி இருப்பாங்க. நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. சந்ததியும் பெருக பண்ணி அந்த சந்ததிகள் விரிந்து பரம்பி இருக்க தேசங்களையும் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? இந்த வார்த்தையை ஆபிரகாம் இடத்துல சொல்றார்னா ஆபிரகாமுடைய கண்கள் பார்க்க அதெல்லாம் நடந்திருக்குன்னா ஆண்டவர் சொன்ன போது, கர்த்தர் விரும்பினதை ஆபிரகாம் இடத்துல சொன்ன போது ஆபிரகாம் அதை அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அதை அப்படியே காத்து கொண்டார். சூழ்நிலை மாறினது, காலங்கள் மாறினது, நிலைமை மாறினது, எல்லாம் மாறினது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாறாமல் இருந்தபடினாலே, அதை அவன் பாதுகாத்தபடினாலே, அது காத்து கொண்டபடினாலே, கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தபடினாலே அவனுடைய காதுகள் கேட்க சொல்றாரு, கொடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பினதை ஆபிரகாமுக்கு கொடுத்த போது அது என்ன மகிமையா இருக்கு பாருங்க. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. என்ன ஒரு ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்குங்க இல்ல? 75 வயது எல்லாம் போச்சு. அந்த நேரத்துல இத்தனை தேசங்கள் குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாம கண் பார்க்க அப்படி செஞ்சிருக்கிறார்னா பாருங்க. கர்த்தர் விரும்பினதை ஆபிரகாம் இடத்துல சொன்ன போது ஆபிரகாம் அதை பத்திரப்படுத்தி கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சொன்னமே, கர்த்தர் விரும்பினதை ஒருவேளை உங்களிடத்துல கர்த்தர் எதாகிலும் சொல்லி இருக்கிறாரா? வார்த்தையின் மூலமாக சொல்லி இருக்கிறாரா? எதாகிலும் காட்சியின் மூலமாக கர்த்தர் காட்டி இருக்கிறாரா? அவைகளை நீங்கள் பத்திரமாக காத்திருப்பீர்களானால் ஒருவேளை இதுவரையில் நடக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சூழ்நிலை மாறி இருக்கலாம், இதுவரைக்கும் காலம் மாறி இருக்கலாம், ஒருவேளை நிலைமை மாறி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளோ, இல்லாவிட்டால் அவர் காண்பித்த காட்சிகளோ, இல்லாவிட்டால் அவர் காண்பித்த தரிசனங்களோ, அவர் காண்பித்த வெளிப்பாடுகளோ உங்களோட வாழ்க்கையில மறக்காமல் அதை பத்திரப்படுத்தி அதை நீங்கள் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் அவர் விரும்பினதை நீங்கள் அப்படி நீங்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் நிலைத்திருக்கும்படி உங்கள் கண்கள் காண, உங்கள் செவிகள் கேட்க கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் விரும்பினதை சொல்றார்னா அதை நிச்சயம் செய்வார். நம்ம விரும்பினதை கேட்கும் போது அதை செய்றார்னா அவர் விரும்பினதை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அதை அவர் செய்யாமல் இருப்பாரோ? அது ஆபிரகாம் ருசித்தார். கர்த்தர் சொன்னதை பத்திரப்படுத்தி அதை காத்து கொண்டபடினாலே நிலைத்திருந்தான். கர்த்தர் விரும்பி கொடுத்ததிலே நிலைத்திருந்தான். இரண்டாவது ஒரு மனிதன் முடிக்க போகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Samuel chapter 16 verses 12. 1 Samuel சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வந்துரும் யாரை பற்றி பேச போறேன்னு சொல்லி. 1 Samuel chapter 16 verses 12. 1 Samuel 16:12 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்த இடத்துல அனுப்பி தாவீதை அழைப்பித்தான். அவன் தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீதை குறித்து பார்க்கிறோம். ஆனா இதை செய்ய வச்சது யாருங்க? சாமுவேல். இல்ல, இந்த கதாபாத்திரத்துல இந்த கேரக்டர்ல வருது யாருன்னா சாமுவேல். தாவீது என்கிற ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்துல, அதே 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராஜா, the first king of Israel, சால், முதல் ராஜாவாகிய இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இருந்த சவுலை கர்த்தர் என்ன செய்யல? விரும்பல. ஆனா கர்த்தர் விரும்பின ஒரு மனுஷன் யாரு? தாவீது. சரிங்களா? இது கர்த்தர் விரும்பின ஒரு காரியம். இப்போ
அந்த கர்த்தர் விரும்பின மனுஷன் இப்ப ராஜாவாக மாறணும். அப்போ அந்த மனுஷன் ராஜாவாக மாறணும்னா இன்னொரு அதற்கு தகுதியான ஒரு மனுஷன் அவரை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அப்பதான் அவர் அந்த தேசத்திற்கு ராஜாவாக மாற முடியும். இது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஒரு சட்ட திட்டங்கள், ஒரு லா. அப்போ கர்த்தர் விரும்பினதை ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் கொடுக்கிறார், அவன் ராஜாவாகும்படி. அவர் தான் சவுல். இப்ப சாமுவேலை கர்த்தர் அழைத்து, நீ அந்த இடத்திற்கு போ, அங்கே நீ ஒரு மனுஷனை காண்பாய், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேல் இடத்துல சொல்லி சாமுவேலை அழைத்து அனுப்புகிறார். கர்த்தர் தாம் விரும்பினதை செய்யும்படி சாமுவேல் இடத்துல கொடுக்கிறார். அந்த காரியத்தை சாமுவேல் இடத்துல கொடுக்கிறார். இப்ப சாமுவேல் அங்க போகிறாரு. அந்த இடம் நமக்கு தெரியும். போயிட்டு ஈசாயை பார்க்கிறாரு. பார்த்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில கேட்க சொல்றாரு, இன்னும் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு. அப்போ ஆமா இன்னும் ஒருத்தர் இருக்கிறாப்ல, அங்க வர சொல்லு. அதான் நம்ம வாசித்த அந்த வசனம். பாத்தீங்கன்னா அந்த தாவீது வருகிறார். தாவீது வந்த உடனே அங்கே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணினது நிமித்தம் இஸ்ரவேல் தேசம் தாவீதினாலே 40 ஆண்டுகள் சமாதானமாக அமைதலாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் யாரால நடந்து முடிந்ததுங்க? சாமுவேலால நடந்து முடிந்தது. கர்த்தர் விரும்பின ஒரு காரியத்தை செய்யும்படி சாமுவேல் கிட்ட கொடுத்த போது சாமுவேல் அந்த காரியத்தை செய்கிறார். அதை பத்திரப்படுத்தி செய்கிறார். அதை காத்து அதை செய்கிறார். அதன் மூலமாக நடந்த ஒரு காரியம், விளைவு என்னன்னா, நீங்க வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்க வேதம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய முதிர் வயது, மரணம் அடைகிற அந்த வயது, முதிர்ச்சியான அந்த வயது என்று அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள்ல அங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது மரணம் அடையும் காலத்தில். அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போ தாவீது வயது முதிர்ச்சி. இன்னொரு இடத்துல சொல்லுது தாவீது மரணம் அடைகிற காலம். அப்போ காலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது அவ்வளவு காலங்கள், அவ்வளவு நாட்கள் இஸ்ரவேலை ராஜாவாக அரசாண்டிருக்கிறார். அதுதான் அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா மொத்தம் 40 வருடங்கள் தாவீது என்ன செஞ்சிருக்கிறார்? இஸ்ரவேலை ஆண்டிருக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு அரசாட்சி, கர்த்தர் விரும்பின ஒரு காரியம் தாவீதின் மூலமாக நடந்தது என்றால் அது யார் மூலமாக முடிஞ்சதுங்க? சாமுவேல் மூலமாக. அப்ப கர்த்தர் விரும்பி சாமுவேல் இடத்துல கர்த்தர் கொடுத்தா, சாமுவேல் அந்த காரியத்தை சரியாய் செய்தபடினாலே, அதை பத்திரப்படுத்தி காத்து அதை செய்தபடினாலே, நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை சாமுவேல் பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். சாமுவேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து தன்னோட வாழ்க்கையில முதிர் வயது அடைந்த போது மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த 3 விசேஷமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். தரிசனங்களை காண்கிற மனுஷனாக, தீர்க்க தரிசனத்தை காண்கிற மனுஷனாக, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷனாக, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் பிள்ளையாண்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி காணப்பட்டார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், 2வது தரிசனங்களை காண்கிற ஒரு அனுபவம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனுபவம் சாமுவேலுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த 3ம் சாமுவேலுடைய மரணம் வரைக்கும் அதிலே அவர் தன்னை அதில் காப்பாற்றி, அதிலே தன்னை பத்திரப்படுத்தி அதில் நிலைத்திருந்தார். அதுல ஒன்றுதான் தாவீதினுடைய சம்பவத்தை நாம பார்க்கிறோம்.
அப்ப கர்த்தர் விரும்பினதை சாமுவேல் இடத்துல கொடுத்த போது சாமுவேலும் இந்த காரியங்களை கரெக்டா செஞ்சாரு, கடைசி வரைக்கும் அதை செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சொன்னமே முடிக்க போகிறேன். கர்த்தர் விரும்பினதை தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். அதில் 2 பேர், ஆதாம், மோசே. கர்த்தர் விரும்பி கொடுத்ததை அவர்கள் கடைசி வரைக்கும் அதை பத்திரப்படுத்தி காப்பாற்றிக் கொள்ள முடியல. ஆனால் மற்ற 2 பேர், ஆபிரகாம், சாமுவேல், இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் விரும்பினதை அவர்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் முடிவு வரைக்கும் கடைசி வரைக்கும் அது நிலைத்திருக்கும்படியாக அதை பத்திரப்படுத்தி அதை காப்பாற்றி கொண்டார்கள். தேவனுடைய சனம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையிலும் உங்களோட வருஷங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட வருடங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தர் அவர் விரும்பினதை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்ததை நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீங்களா? அவர் கொடுத்ததை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? அவர் கொடுத்ததை நீங்கள் பத்திரமா நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீங்களா? அதை காப்பாற்றி நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? சூழ்நிலை மாறி இருக்கும், காலங்கள் மாறி இருக்கும், நிலைமை மாறி இருக்கும். அந்த சூழ்நிலை ஒருவேளை கர்த்தர் விரும்பி கொடுத்ததை இழந்து போயிட்டீங்களா? இல்லாவிட்டால் அதை விட்டு விட்டீங்களா? இல்லாவிட்டால் அதை தொலைத்து விட்டீர்களா? எதை இன்றைக்கு கர்த்தர் விரும்பி உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்தா சிந்தித்து பாருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கர்த்தர் விரும்பினதை எனக்கு என்ன கொடுத்தார்? என்னை நம்பி என்னை விரும்பி அவர் விரும்பினதை எதை எனக்கு அவர் கொடுத்தார்? அதை நான் இதுவரைக்கும் நான் காப்பாற்றி அதை நான் பத்திரப்படுத்தி அதை நான் நிலைச்சு வச்சிருக்கிறேனா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய சனமே, இந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அன்றைக்கு அந்த 4 பேருக்கு கர்த்தர் தான் விரும்பினதை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு அவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பத்திரப்படுத்தி காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் விரும்பினதை நீங்கள் செய்யும்படி தாளந்துகளை அவர் உங்களுக்கு கொடுத்தார். அவர் விரும்பி அவர் உங்களுக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்தார். அவர் விரும்பி அவர் உங்களை அலங்கரித்திருக்கிறார். அந்த தாளந்தை நீங்கள் பத்திரப்படுத்தி காப்பாற்றி அதில் நிலைத்திருக்கிறீங்களா? வரங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி காப்பாற்றி அதில் நிலைத்திருக்கிறீர்களா? அவர் உங்களை அலங்கரிச்சாரே, அந்த பரிசுத்த அந்த அலங்கரிப்பிலே நீங்கள் அதை பத்திரப்படுத்தி காப்பாற்றி அதில் நிலைத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆதாமை போல இருக்கிறோமா? மோசே போல இருக்கிறோமா? இல்லை என்றால் ஆபிரகாமை போல இருக்கிறோமா? சாமுவேலை போல இருக்கிறோமா? யாரை போல இருக்கிறோம்? இவர்களுக்கும் சூழ்நிலை மாறினது. இந்த 4 பேருக்கும் சூழ்நிலை மாறினது, காலங்கள் மாறினது, நிலைமை எல்லாம் மாறினது. நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, இல்லாமை வந்தது, எத்தனையோ அவ பேச்சுகள் அவ சொற்கள் எல்லாம் இவங்க 4 பேருக்கும் வந்தது. ஆனால் 2 பேர் அதுல நிலைச்சிருந்தாங்க. 2 பேரால நிலைத்திருக்க முடியாமல் போனது. இதுல நீங்கள் எந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க? கர்த்தர் அந்த 4 பேரை விரும்பினது போலதான் கர்த்தர் உங்களையும் அவர் விரும்பி அவர் விரும்பினதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க. இந்த நாட்கள்ல அவர் விரும்பி கொடுத்ததை நீங்கள் பத்திரப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் அதில் நிலைத்திருப்பீங்கன்னா அவர் உங்களை நம்பி இன்னும் தம்முடைய ஆசீர்வாதங்களை, இன்னும் தம்முடைய ரகசியங்களை இந்த கடைசி காலங்களில் உங்களோடு கூட அவர் பேச வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். காலம் பொல்லாததா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்னபடி அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னதாக அவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களோடு தம்முடைய ரகசியத்தை அவர் சொல்ல அவர் விரும்புகிறார். அவர் பேச அவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? யாரிடத்தில் தம்முடைய ரகசியத்தை அவர் சொல்வார் தெரியுமா? அவர் முதலாவது தாம் விரும்பினதை யார்கிட்ட கொடுத்து அதை பத்திரப்படுத்தி அதை காப்பாற்றி அதை பயன்படுத்தி கொண்டு நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை நம்பிதான் தம்முடைய கடைசி கால ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதற்கு நீங்கள் பாத்திரமானா இருக்க விரும்புறீங்களா? அவர் என்னை கொண்டு அவரோட ரகசியத்தை சொல்லணும், அந்த ரகசியம் என் மூலமாக இந்த உலகத்திற்கு போகணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? அதற்கு நீங்க பாத்திரமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அந்த நிலை எந்த மனிதனாலும் அளவிட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய சனமே,
அவர் விரும்பினதை, அவர் ஆஃபர் பண்ணினதை இன்றைக்கு நிறைய பேருக்கு அவர் ஆஃபர் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு தம்முடைய ஆஃபர் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஓ அவர் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு, ஆஃபர் தந்துட்டு இருக்கிறாரு. அது உங்களுடைய வாழ்க்கையில அதை கண்டுபிடிங்க. அவர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆஃபரை நீங்கள் கண்டுபிடிங்க. அவர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆஃபர் என்னன்றதை கண்டுபிடிங்க. என்ன ஆஃபர் அவர் எனக்கு தந்திருக்கிறார், அவர் எனக்கு விரும்பி கொடுத்தது என்ன, கண்டுபிடிங்க. அதை பயன்படுத்துங்க, பத்திரப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, அதை நிலைத்திருங்க. அவர் தம்முடைய ரகசியத்தை உங்களை நம்பி அவர் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர், நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், நான் முடிக்க போறேன். கர்த்தர் விரும்பி கொடுத்த இந்த 4 பேர்ல 2 பேர் அந்த வேல்யூ, அந்த ப்ரீஷியஸ் என்னன்னு தெரியாம விட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல முதன்மையாய் அவருடைய பெயர் அங்க வரல. கர்த்தர் விரும்பி கொடுத்ததை அவங்க 2 பேர் காத்து கொள்ளாமல் போனதுனால, அதை பத்திரப்படுத்தி கொள்ளாமல் போனதுனால, அதில் நிலைத்திருக்க முடியாமல் போனதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது முதன்மையாக சொல்லப்பட வேண்டிய அவருடைய பெயர் அந்த இடத்துல சொல்லப்படாம அவர் விரும்பினதை கொடுத்த மக்கள் 2 பேர் அதை சரியாய் பத்திரப்படுத்தி காப்பாற்றி அதில் நிலைத்திருந்ததுனால வேதத்துல எப்படி பார்க்கறோம் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிற நேரத்துல சரி, மத்தேயு 1ஆம் அதிகாரம், முடியாதவர்கள் இருங்க பரவாயில்ல, நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க எப்படி சொல்லுது அந்த வசனம். எப்படி ஆரம்பிக்கிறோம் தெரியுமா அந்த வசனத்தை? Matthew chapter 1 verses 1 எப்படி வாசிக்கிறோங்க? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, யார் 2 பேருங்க இதுல வரா? ஆபிரகாம், தாவீது. அதை திரும்ப ஹைலைட் பண்றார் பாருங்க. 17ஆம் வசனத்துல நீங்கள் வரும் பொழுது இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும். ஒரு கரங்களை தட்டலாமே. ஆபிரகாமும் தாவீதும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது கர்த்தர் கொடுக்குறான்னு, இது ரொம்ப ப்ரீஷியஸ், இது ரொம்ப வேல்யூ, இதை நம்ம அசால்ட்டா வச்சுக்க கூடாது, இதை அசால்ட்டா எடுத்துக்கூடாது, இதை கனிமீனப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, தள்ளக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க 2 பேர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவங்க 2 பெயரை சொல்லி அதன் மூலமாக வெளிப்படுறார். ஹல்லேலூயா. ஆனா ஆதாமோ மோசையோ அதை இழந்து போனார்கள். இன்றைக்கு நம்ம எந்த அட்டவணையில் இருக்கிறோம்? உங்களை குறித்து கர்த்தர் பேசணும். அவர் வரும்போது வருவேன்னு சொன்னார், அவர் திரும்ப வரப்போகிறார். வரும்போது உங்களை நினைச்சு, என்ன நினைச்சு, நம்முடைய சபையை நினைச்சு அவர் வரணும். அவருடைய வருகை எப்படி வரணுங்க? நம்முடைய சபையை நினைச்சு, உங்களை நினைச்சு, என்ன நினைச்சு, நம்மளோட குடும்பத்தை நினைச்சு அவர் வரணும். எப்படி இங்க இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க அவர் வரும்போது இந்த பூமியில வரும்போது யாரை நினைச்சு? ஆபிரகாம், தாவீது, அவரோட பெயர் அந்த இடத்துல வருதுன்னா அங்க நினைவு கூறப்பட்டிருக்கு. அதே போல 2வது ஒரு முறை திரும்ப என் அப்பன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது யாரை நினைச்சு வரணும்? யாரோட பெயர் அந்த இடத்துல சொல்லப்படணும்? உங்க பெயர், என் பெயர், என் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோட பெயர், நம்மளோட சபை பெயர் சொல்லப்படணும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான அந்த மகிமையான இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி நீர் எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் இருந்து தொடக்கமும் முடிவுமாய் உம்முடைய மகிமையின் அனுபவத்திற்குள்ளாக, உன்னத அனுபவத்திற்குள்ளாக உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீ நடத்தினதற்காக ஸ்தோத்திரம்.